கடவுளின் உள்ளார்ந்த இயல்பு. மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. பொது நிகழ்ச்சி. 2வது நாள் பேச்சு. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1981ஆம் வருடம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். தவறான குருக்கள். டாக்டர் வாரன் மற்ற குருக்களை பற்றி பேசும்போது என்னால் சிரிக்கக்கூட முடியவில்லை. எனக்கு அது புரியக்கூட இல்லை. மக்கள் ஏன் அவர்களுடன் சிக்கி கொண்டுள்ளார்கள்? அது உண்மையில் எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கிறது. ஏனென்றால் கடவுளை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்த விஷயம். நீங்கள் கடவுளுக்கு பணம் கொடுக்க முடியாது. எந்த அறிவார்ந்த மனிதனுக்கும் இது முற்றிலும் வெளிப்படையானது. அது வெளிப்படையாக தெரிந்த விஷயம். ஒரு குரங்கிலிருந்து மனிதனாக மாற நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள்? அதற்காக நாம் என்ன செய்தோம்? குரங்காக மாற நம் வாள்களை அல்லது எதையாவது வெட்டினோமா? நாம் கடவுளின் கிருபையால் மனிதனாக ஆகிவிட்டோம். கடவுளின் கிருபைக்கு நாம் எவ்வளவு பணம் கொடுக்க முடியும்? இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். உங்களால் பணம் கொடுக்க முடியாது. கடவுளால் பணத்தை புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள்தான் பணத்தையும் பொருளாதார துயரங்கள் மற்றும் அனைத்து பொருளாதார சிக்கல்களையும் உருவாக்கியுள்ளனர். நீங்கள் உருவாக்கிய இந்த பொருளாதாரத்தை கடவுளால் புரிந்து கொள்ள முடியாது. அவருக்கு புரியாது. இதெல்லாம் நீங்களே சொந்தமாக உண்டாக்கியது. இதெல்லாம் உங்களுடைய சொந்த திட்டமிடல் மற்றும் சிக்கல்கள், மற்றும் நீங்களாகவே அதில் சிக்கிக்கொள்கிறீர்கள். அது அந்த அளவுக்கு சின்ன விஷயம். மற்றவர்களின் பணத்தில் வாழும் நபர்களை நான் அவர்களை ஓபியம் என்று அழைப்பேன். நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களெல்லாம் பிறரை சுரண்டி வாழ்பவர்கள். உங்களில் ஒருவர் கூட மற்றவர்களின் பணத்தில் வாழ மாட்டீர்கள். நீங்கள் அப்படி வாழ்வீர்களா? உங்களில் யாராவது? எனவே அவர்களுக்கு ஒரு சிறிய சுயமரியாதை கூட இல்லை. அது மட்டுமல்ல, பிறரை சுரண்டி வாழும் இந்த நபர்கள் கபடம் நிறைந்தவர்கள். இது மிகவும் தெளிவாக தெரிகிறது. நாம் முட்டாளாக்கப்படுவதை நாமே விரும்புகிறோம். மேலும் நம்மை முட்டாளாக்குபவரிடத்தில் நாம் சிறப்பாக இருப்போம். நான் ஒரு முறை கல்கத்தாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றேன். எனக்கு பல நிகழ்ச்சிகள் இருந்தன. ஆனால் அவற்றில் ஒன்று மிகவும் ஆடம்பரமானது என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தில் நடந்தது. ஒரு ஹோட்டலில் அவர்கள் நிகழ்ச்சி நிரலை வைத்திருந்தார்கள். இந்த ஹோட்டல் அதற்கு பொருத்தமற்றது என்று நான் சொன்னேன். அந்த மக்கள் சகஜ யோகாவில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் மிகவும் பணக்காரர்கள். உலகெங்கிலும் இருக்கும் மிகவும் பணம் படைத்தவர்கள் ஒருபோதும் சகஜ யோகாவை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் ஒருவரைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பணத்தின் பகட்டை காட்ட நினைப்பார்கள் என்று சொன்னேன். எங்களுக்கு நிகழ்ச்சி இருந்தது. அங்கு 2 அரங்குகள் இருந்தன. எனக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும். 2 ஹாலில் மிகச்சிறிய ஒன்றை எடுத்துக்கொள்ளும்படி சொன்னேன். மேலும் பெரிய மண்டபம் இன்னொருவர் எடுத்திருந்தார். அவர் ஒரு விதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். பொருள்களால் தயாரிக்கப்பட்ட சிலவற்றை வைத்திருந்தார். அவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே வந்தவர்களில் 2 பேரை தவிர அவர்களில் பெரும்பாலோர் அவரது நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டனர். 8 நாட்களுக்கு பிறகு அவர் மக்களிடம் கொள்ளையடித்தார் என்பதற்காக பூனாவில் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர்கள் அனைவரும் அவருடைய நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். நாங்கள் பணம் எதுவும் வசூலிக்கப்படாது என்றும் அனைத்தும் இலவசம் என்றும் எழுதி வைத்திருந்தும் யாரும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அவரின் புகைப்படத்தை பார்த்தாலே அவர் மிகவும் நேர்மையற்றவராக தோன்றுவது கண்கூடாக தெரியும். அவர் பார்ப்பதற்கு மிகவும் நேர்மையற்றவர் என்பது மிகவும் எளிதிலேயே தெரியும். மக்களால் அதை பார்க்க முடிவதில்லை. பாருங்கள், இதன் மூலம் எது பிளாஸ்டிக், எது உண்மையானது என்பதை அறிவதற்கான எல்லா உணர்திறனையும் நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்பது தெரிகிறது.
சில நேரங்களில் எனக்கு இது சிரிப்பை வரவழைக்கிறது. மற்றொரு நாள் விமானத்தில் அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தபோது அவர் இன்னொரு குழுவால் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டார் என்று அவர்கள் மிகவும் தீவிரமாக என்னிடம் சொல்லி கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் அர்த்தமில்லாத சில பயங்கரமான மந்திரத்தை பெறுவதற்காக 3000 பவுண்டுகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பல நாட்களாக மிகவும் கடினமாக வேலை செய்திருக்கிறார்கள், முதுகெலும்புகள் உடையும் அளவுக்கு. மேலும் அதுபோன்ற எல்லா வகையான காரியங்களையும் அவர் செய்ததால் நரம்புகள் மிகவும் பாதிப்படைந்தன. ஒரு தனி மனிதனால் ஒரு பூண்டை பார்த்தால் கூட பயப்பட்டார்கள். நான் சொல்வது, விழிப்புணர்வு பெற்ற பிறகு நீங்கள் முற்றிலும் சக்தி வாய்ந்த மற்றும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். ஆனால் ஆக்ரோஷமாக அல்ல. அப்படி இல்லாமல் அவர்கள் கோழைத்தனமான மனிதனாக மாறிவிட்டார்கள். அவர் இந்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னார். இது போன்ற விளக்கத்தை அவர் கூறிய பொழுது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இதன் பின்னணியில் உள்ள அனைத்தும் அர்த்தமற்றது, தந்திரங்கள் நிறைந்தது, முற்றிலும் அர்த்தமற்ற தந்திரங்கள் நிறைந்தது. அதாவது, நீங்கள் பறக்க முடியும், வெளிச்சத்தையும் இந்த முட்டாள்தனத்தையும் காண முடியும் என்று சொல்வது முற்றிலும் அபத்தமானது. மற்றும் அதற்கு மேல் ஒரு நபர் உண்மையாகவே அவர் ஒரு தேடுபவர். அவர் கடவுளின் மனிதர். அவர் இப்படி சித்திரவதை செய்யப்படுவது அவரை மிகவும் வருத்தமடைய செய்தது. எல்லா விஷயங்களையும் மற்றும் என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் சுயமரியாதையை நீங்கள் விழித்தெழச் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு விசேஷமான காரியத்திற்காகவே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கொடூரமான போலி நபர்களால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்படக்கூடாது. விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களாக நீங்கள் மாறினால் உங்களுக்கு என்ன நேரிடும் என்பதையும் மற்றும் கடவுளின் உள்ளார்ந்த இயல்பு என்ன என்பதையும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் நீங்கள் அசாதாரணமாகவும் வினோதமாகவும் மாறினால் பின்னர் நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் அல்ல. மாறாக விழிப்புணர்வு பெற்ற ஒருவர் மிகவும் சாதாரண நபராகத்தான் மாறுவார். இந்த விஷயங்களைத் தவிர சில பொது அறிவு நமக்குள் கட்டமைக்கப்பட்டுள்ளன. அவை நம்மை மிகவும் முட்டாளாக்கிவிடும். உண்மையிலேயே அது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் பொருளில் இருந்து வந்திருக்கிறோம். நாம் உடற்கூறாக இருக்கிறோம். நம்முடைய உருவாக்கம் உடற்கூறுகளிலிருந்து வந்தது. நாம் பொருளில் இருந்து வந்துள்ளோம். பொருளியலுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா என்ற ஒன்று இருப்பதை மற்றும் நாமே ஆத்மா என்பதை காண்பதற்காக நாம் வளர்ந்தோம். ஆனால் இந்த பொருள்களால் நாம் ஆதிக்கம் செலுத்தப்பட்டோம். உண்மையில் நம்முடைய முயற்சியினாலேயேதான் நாம் பொருள்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு நாற்காலியில் உட்கார்வது. சில பொருள்களில் இருந்து நீங்கள் ஒரு நாற்காலியை உருவாக்குகிறீர்கள். பின்னர் உங்களால் தரையில் உட்கார முடியாது. அப்படி ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். ஜடப்பொருள்களின் மீதான பழக்கம், பொருள்களின் உபயோகம் உங்களுள் வளரத் தொடங்குகிறது. நீங்கள் அந்த அளவுக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவீர்கள். நீங்கள் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு ஒரு பொருளின் அடிமையாக ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பயன்படுத்த தொடங்கும் எந்த பொருளுக்கும், உதாரணமாக, நீங்கள் ஒரு காரை பயன்படுத்த தொடங்கினால் நீங்கள் கார் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் ஒரு ஜட பொருளான மின்சாரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால், மின்சாரம் இல்லை என்றால் எல்லாம் கெட்டுவிடும். உங்களால் மின்சாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே பொருளியல் எப்போதுமே ஆத்மாவை வெற்றி கொள்ளவே முயற்சிக்கிறது. ஆனால் உங்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலம் நீங்கள் மனிதர்களாக இருக்கும் ஒரு கட்டத்திற்கு நீங்கள் பரிணமித்துள்ளீர்கள். பொருள்கள் உங்கள் ஆத்மாவை ஆதிக்கம் செலுத்த முடியாது என்பதை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். அதாவது, நீங்கள்தான் ஆத்மா, பொருள் அல்ல என்ற புரிதல்தான் உங்களின் சுய மதிப்பீடாக இருக்க வேண்டும். இந்த எளிய விஷயத்தை நீங்கள் கண்டுகொண்டால் நீங்கள் கடவுளை விலைக்கு வாங்க முடியாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். மற்றொரு விஷயம், பொருள் சார்ந்து யாராவது எதையாவது சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் ஆன்மீக ரீதியில் சொன்னால் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, அவர்கள் ஒளியை பாருங்கள் என்று கூறினால், ஒளியை காண நான் ஒளியிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும்.
நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நீங்களே ஒளியாக இருக்க வேண்டும். எனவே இது மிகவும் எளிமையான விஷயம். இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே பொதுவான அறிவாகும். நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒளியின் உள்ளே இருக்க வேண்டும், ஒளியின் ஒரு பகுதியாக மற்றும் அங்கமாக. ஆனால் ஒளியை காண நீங்கள் மேலும் விலகிச் செல்ல வேண்டும். இந்த தூரத்திலிருந்து என்னால் ஒளியை காண முடியாது. உண்மையில் நான் ஒளியை காண வேண்டுமானால் நான் இன்னும் கூடுதலாக விலகிச் சென்று இந்த ஒளியை பார்க்க வேண்டும். அவர்கள் பேசுவதும் மற்றும் உங்களிடம் சொல்லும் இந்த விஷயங்கள் அனைத்தும் அத்தகைய ஏமாற்று வித்தை மற்றும் அவர்கள் உங்களை ஏமாற்றுவதில் மிகவும் சாமர்த்தியமானவர்கள். ஏமாற்றப்பட விரும்பும் மக்களை நம்ப வைப்பது சாத்தியமில்லை, அது முடியாதது. அவர்கள் தாம் ஏமாற்றப்படுவதில் ஆர்வமாக இருப்பதால் அவர்களை ஏமாற்றுவது என்பது எளிது. ஆனால் உண்மையில் அதை தெளிவாக உணர்ந்து கொண்டவர்கள் அவர்கள் அதை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். பின்னர் அவர்களின் அணுகுமுறை மிகவும் வித்தியாசமாக இருக்கும். பின்னர் அவர்கள் சென்று அந்த சீடர்களை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு என்ன கிடைத்தது, இவ்வளவு பணம் செலுத்திய அந்த மக்களுக்கு என்ன கிடைத்தது என்று. அந்த சீடர்கள் 15-20 ஆண்டுகளாக அவர்களுடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று பார்க்க வேண்டும். நான் மிகவும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னால் நீங்கள் அவர்களின் முகத்தை பார்த்தாலே அவர்கள் அப்படி இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் நான் நிம்மதியாக உணர்கிறேன் என்று சொல்வதாகவே வைத்து கொண்டால் அதனால் என்ன? நிம்மதி என்று அழைக்கப்படும் தளர்வாக உணரப்படுவதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? நீங்கள் சில கேளிக்கை விடுதலில் கூட, சில தோழமையில் கூட தளர்வாகவும் நிம்மதியாகவும் உணர முடியும். அதனால் என்ன? எது மிகச் சிறந்தது? அது கடவுளின் வேலைதானா உங்களை நிதானப்படுத்துவதற்கு? சிலர் நான் நன்றாக உணர்கிறேன் என்று கூறுகிறார்கள். இது அகங்காரத்தின் சலுகையாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன சக்திகள் கிடைத்தன? நீங்கள் ஆத்மாவாகிவிட்டால் ஆத்மாவின் சக்திகள் உங்களிடமிருந்து பாய வேண்டும், இல்லையா? இது பொதுவான விஷயம், தர்க்க ரீதியான முடிவு. உங்களுக்கு என்ன சக்தி கிடைத்தது? அதிலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது? அவர்கள் எனது பணப்பையை, எனது பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டனர். ஆயிரக்கணக்கான பவுண்டுகள் அவரிடம் சென்று விட்டன. அவரிடமிருந்து நான் என்ன பெற்றேன்? நமக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஆனால் இதனை யாரும் கேட்பதில்லை. ஏனெனில் இந்த அமைப்புகளில் பெரிய அடியாட்கள் இருப்பார்கள். நீங்கள் கேள்விகள் கேட்க முடியாது, நீங்கள் பேச முடியாது. நீங்கள் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் வைக்கப்படுவீர்கள். எல்லாம் பெரிய இரகசியமாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருப்பவர்களிடம் கூறினால் அதை கேட்டு அவர்கள் சிரிப்பார்கள். வார்த்தைகளின் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. மிகவும் முட்டாள்தனமானது. சில சொற்கள் இந்த விரலை குறிக்கின்றன, சில சொற்கள் தேள் என்று பொருள்படும். அவற்றில் சில பாம்பை குறிக்கின்றன, அவற்றில் சில சங்கு சப்தத்தை குறிக்கும். எல்லா வகையான விஷயங்களும் இருக்கும். அவற்றையெல்லாம் மந்திரங்கள் எனச் சொல்வார்கள். ஒரு கேலிக்குரிய வகையில் இந்த மக்கள் உங்களை ஏமாற்றுகின்றனர். இது அவர்களிடமுள்ள ஒரு வகையான வெறுப்பு என்று நான் நினைக்கிறேன். அல்லது இந்த பூமியில் கடவுளை தேடி இங்கு வந்துள்ள தெய்வீக மக்கள் மீதான சாத்தானின் வெறுப்பா? உங்களை முற்றிலுமாக பிளவுபடுத்த முயற்சிக்கும், இந்த பூமியில் உங்கள் இயல்பை அழிக்க முயற்சிக்கும் இந்த எதிர்மறை நபர்களின் தாக்குதல் தான் இது. நீங்கள் அதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தேடுபவர் என்பதால் நீங்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு சுயமரியாதை இல்லாததால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறீர்கள். உங்களை நீங்களே மிகவும் மலிவாக நடத்துகிறீர்கள். உங்கள் எல்லா உணர்திறனுடனும் எல்லாவற்றையும் கொண்டு நீங்கள் எந்த வரிசையில் நுழைகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கவில்லை. நீங்கள் மிகவும் மோசமாக காயப்படுத்தப்படலாம். நீங்கள் அங்கு செல்வதற்கு முன்பு ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு சென்றாலும் கூட அங்கு எந்த வகையான முட்டாள்தனம் நடக்கிறது என்பதை நீங்கள் அங்கு சென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு இரண்டாவது எண்ணம் வரக்கூடாது. நீங்கள் ஒரு சாதாரண பார்வையாளராக அங்கு சென்றால் அது ஒரு போலியானது மற்றும் பொய்யானது என்பதை நீங்கள் உடனடியாக கண்டுபிடிப்பீர்கள். இந்த பூமியில் போலி மற்றும் பொய்யான மக்கள் வருவார்கள் என்று பைபிளில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்போது மேலும் இன்னொரு வகை மக்களும் இருக்கிறார்கள்.
நான் சக்கரங்களை பற்றி பின்னர் சிறிது விளக்குகிறேன். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவத்தை பற்றி கூறியது போல் இந்த விஷயங்களை, மிகவும் நுட்பமான விஷயங்களை கொடுக்கும் சடங்குகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அது என்ன செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சர்ச் ஆஃப் இங்கிலாந்து போல நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? சர்ச் ஆஃப் ஆங்கிலேயர்கள் ஒரு வணிக தளம் முழுவதையும் சொந்தமாக கொண்டுள்ளார்கள். ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அனைத்து விபச்சாரிகளும் தங்கள் வாழ்க்கைக்காக சம்பாதிக்கும் ஒரு தளத்தை நீங்கள் எவ்வாறு சொந்தமாக கொண்டிருக்க முடியும் என்று. ஒரு விபச்சாரியாக இருந்த மாக்தலேனா மரியாவை கிறிஸ்து கவனித்து கொண்டார் என்ற பதில் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பதிலை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் முழு விஷயமும் ஒரு சடங்காக நடக்கத் தொடங்குகிறது. குழந்தையை அழைத்து கொண்டு வந்து இங்கே உட்காருங்கள், நாங்கள் அதற்கு ஞானஸ்நானம் தருகிறோம் என்பார்கள். இது ஒரு வேடிக்கையான விஷயம். இது மிகப்பெரிய வேடிக்கை. ஞானஸ்நானம் என்பது உங்களுள் இருக்கும் கடவுளின் ஒரு வாழும் ஆற்றல். இது ஒரு வாழும் நடைமுறை. கிறிஸ்து யாருக்காவது ஞானஸ்நானம் செய்தாரா? அவர் யாருடைய தலையிலும் கை வைத்து நீங்கள் என்னால் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னாரா? கேள்வி கேளுங்கள். அவர் உண்மையிலேயே செய்தாரா? பின்னர் இந்த மக்கள் எப்படி அதை செய்கிறார்கள்? கிறிஸ்துவை எங்கோ ஒரு கல்லில் கண்டெடுத்தது போல் அவர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொல்ல அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இது கடவுளின் உயிருள்ள சக்தியாகும். அது உங்களுள் வாழ்கிறது. நான் உங்கள் முன் தீப்பிழம்புகளைப் போல தோன்றுவேன் என்று இயேசு கூறினார். இந்த பண்பு பற்றி அவர்கள் விளக்கமாக சொல்லட்டும். பின்னர் அவர்கள் அவரே ஆல்ஃபா மற்றும் ஒமேகா, கிறிஸ்துவை ஆரம்பம் மற்றும் முடிவு என்று கிறிஸ்துவத்தில் அழைப்பார்கள் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள்? எல்லா நடைமுறை நோக்கங்களுக்காகவும் இது உங்களுக்கு என்ன அர்த்தமாகிறது? அதற்கு நீங்கள் தேவி பகவத் படிக்க வேண்டும். கிறிஸ்து என்றால் என்ன? அவர் யார்? அவர் எப்படி ஆல்ஃபா மற்றும் ஒமேகா என்று அழைக்கப்படுகிறார்? அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? உண்மையில் அவருடைய நோக்கம் என்ன? அங்கே அப்படி எதுவும் இல்லை. விழிப்புணர்வு பெறாத சிலர் அவரை பார்த்தார்கள், எழுதி வைத்தார்கள், அவ்வளவுதான். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது எப்படி அதிகாரமாக மாறியது? அதற்காக நீங்கள் சண்டையிட்டு கொள்ளும் அளவுக்கு இது மிகவும் ஆழமானது. ஏனென்றால் அது மிகவும் குறுகலானது. அது மிகவும் ஆழமானது. அதனை நீங்கள் பார்ப்பதற்கு அதை அகலப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் மிகவும் குறுகலான ஒரு கிணற்றின் மேல் நிற்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உள்ளே எதையும் பார்க்க முடியவில்லை. நீங்கள் ஏதோ ஒன்று மிளிர்வதை மட்டும் காண்கிறீர்கள். அந்த கிணற்றினை முழுமையாக பார்க்க நீங்கள் அது குறுகலாக இருப்பதை விரிவடைய செய்ய வேண்டும். பைபிள் கடைசி வார்த்தையாக இருப்பதால் நம்மால் அதனை செய்ய முடியவில்லை. இப்போது வேறு ஒரு நபர் வந்து, இப்போது பைபிளின் அதிகாரம் என்ன? இப்போது அதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்டால், கிறிஸ்துதான் பைபிளின் அதிகாரம் என்று நீங்கள் சொல்லலாம். அதை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்து ஒருபோதும் பைபிளை எழுதவில்லை. அவர் ஒருபோதும் ஒரு வார்த்தையும் எழுதவில்லை. எனவே நீங்கள் எவ்வாறு அதை தொடர்பு படுத்துகிறீர்கள்? சில பத்திரிகையாளர்கள் அவரை பற்றி எழுதியிருக்கலாம். அதில் அபத்தமான எதுவும் இருக்கலாம். இந்துக்கள் கீதை பற்றி சொன்னால் அவர்களிடம் கீதையை எழுதியவர் யார் என்று கேளுங்கள். கிருஷ்ணர் ஒருபோதும் கீதையை எழுதவில்லை. ஒருபோதும் இல்லை. அவர் எழுதினாரா? எனவே அதன் அதிகாரம் என்ன? கீதைக்கு அப்படி எதுவும் அதிகாரம் இல்லை. இது கிருஷ்ணரால் எழுதப்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? அவருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாராவது, உதாரணத்துக்கு, நீங்கள் இன்று என்னை பார்க்கிறீர்கள், என்னை பற்றி எழுதுகிறீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதையும் எழுதலாம். நீங்கள் நினைக்கும் எதையும் எழுதலாம். ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் வந்து என் மீது குற்றம் கண்டுபிடித்தது போல, அவளுக்கு சில போலி குருக்களால் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது, நான் வெற்றிலை சாப்பிட்டேன் என்று எழுதினார். சாதாரணமாக என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் வெற்றிலை சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் சாப்பிட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அது சிலருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது தான். ஆனால் நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். ஆனால் அவள் சொன்னால் நான் வெற்றிலை சாப்பிட்டேன் என்று. அவள் எந்த கோணத்தில் இருந்து நான் வெற்றிலை சாப்பிடுவதை பார்த்தாள் என்று தெரியவில்லை. அவள் என்னை பற்றி பைபிள் எழுதியிருந்தால் அது வேடிக்கையானதாகத்தான் இருந்திருக்கும். பின்னர் அது அதிகாரமாக இருக்காது. மேலும் யாருடைய சொற்பொழிவுகளையும் அல்லது எதையும் பதிவு செய்ய அந்த காலங்களில் டேப்ரிக்கார்டர்கள் அவர்களிடம் இல்லை. அவருடைய புகைப்படம் கூட இல்லை.
இன்று இந்த விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. எனவே அதிகாரம் என்பது என்ன? அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களை கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் கருதுவதால் சில விஷயங்களை ஒரு அதிகாரமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் நமக்குள்ள பிரச்சனை. நான் தான் கிறிஸ்து என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், சரி, தண்ணீரில் நடந்து செல்லுங்கள் என்று. கிறிஸ்துவின் முதல் அடையாளமே அவர் ஓம்காராவாக இருந்ததால் அவரால் தண்ணீரில் நடக்க முடிந்தது. ஓம்காராவாக அவர் இருப்பதால் அவரால் தண்ணீரில் நடக்க முடியும். ஏனெனில் அவருக்கு பூத உடல் இல்லை. அதனால் அவரால் தண்ணீரில் நடக்க முடியும். சரி, தண்ணீரில் நடக்கவும் என்று சொன்னால் முதல் அடி தண்ணீரில் இருக்கலாம், இரண்டாவது அடி அவர் மூழ்கி விடுவார். அத்தகைய ஏமாற்று தந்திரம் அனைத்தும் வெளிவரும். நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நான் உன்னை பறக்க விடுவேன் என்று யாராவது சொன்னால் அவரை பீசா சாய்ந்த கோபுரத்தின் மீது வைத்து, அதற்காகவே அது உள்ளது, அதனை சில சமயங்களில் இதற்கு கூட பயன்படுத்தலாம், அவரை கீழே குதிக்க சொல்லுங்கள். அவர் எவ்வளவு தூரம் பறந்து செல்வார் என்று பார்ப்போம். அது ஒரு நல்ல காட்சியாக இருக்கும். அப்படித்தான் அது நடக்கிறதா இல்லையா என்பதை கொண்டு இந்த நபர்களை பற்றி அறிய முடியும். ஆகவே இந்த நாட்டில் நான் கண்டது இதுதான். இங்குள்ள இப்படிப்பட்ட மக்கள் தங்களின் மிக அதிகமான எதிர்மறைகளை கொண்டு உங்களின் விழிப்புணர்வுக்கான வாய்ப்புகளை கெடுத்துள்ளார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் சென்றவர்கள் இந்த மாதிரியாக தொடங்கி அவர்களின் குண்டலினியை உண்மையில் கெடுத்து அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதை மிகவும் கடினமாக்கிவிட்டனர். அதை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் இரவு பகலாக உழைத்து நான் அதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களின் சுய விருப்பம் என்பது உங்களின் சுய மரியாதையிலிருந்து வர வேண்டும். அது மிகவும் முக்கியம். அதுவே விஷுத்தி சக்கரம், இந்த மையம்தான். நான் வேறு ஒரு நாளில் இதய சக்கரம் வரை சொல்லியிருந்தேன். இப்போது இன்று நான் உங்களிடத்தில் விஷுத்தி பற்றி பேசப் போகிறேன். When Warren talks about other gurus, I can't help laughing. It's beyond me to understand why people get stuck up with them. It's really beyond. Because it is so obvious that God cannot be bought. You cannot pay for God. It's absolutely obvious. For any intelligent man, it should be obvious. How much did you pay to become a human being? From, say, monkeys? Or what did we do? Did we cut our tails or anything to become human beings? We have become by the grace of God. What can we pay for the grace of God? It's very simple. You cannot. God doesn't understand money. It's human beings who have created money and all these things and economic wants and all this economic problem. God doesn't understand any economics that you have made. He doesn't understand. This is all your own doings, your own projections and complications, and you are entangled into it. It is as simple as that. And when you see these people who live on other people's money, I call it opium or parasites. You won't live on other people's money, will you? Any one of you? So they do not even have a simple self-respect. Not only that, but these parasites are thriving. It's so obvious, so very obvious, that we like befooling. The more one is able to befool us, the better we are. I went to Calcutta once for a program, and I had many programs, but one of them was in a very posh place, as they call it, in a hotel. They arranged a program. I said, these hotel people, you see, these rich people, they will not be interested in Sahaja Yoga. They are a bit too rich from all over the world. Overly rich people can never understand this. See, they want somebody who will take money from them and they can show off their money. And we had a program, and there were 2 halls. I told them, take a very small one because I know them too well.
And the bigger hall was occupied by another fellow who was with some sort of a show on stuff. And we were amazed that except for 2 people, most of them who came inside went to his program. And after 8 days, he was arrested in Pune for robbing people. But all of them went to his program and not to mine, when it was written not a single pie will be charged and it's all free and all those things. And he looked so dishonest for his own photograph, if you could see that, was so dishonest to look at. And people could not see that. I mean, it was so simple to see. See, that shows that you have lost every sensitivity to know what is plastic and what is real. It makes me laugh sometimes the way, today only I was discussing in the aeroplane with somebody who was seriously telling me how much he was tortured by another group where he paid 3,000 pounds just to get some sort of a horrible mantra which has no meaning. And where he worked very hard for days together. And he broke his back and he broke every part of his bone in the backbone area and all sorts of things he did. And I mean, he became so nervous, a recluse. They are even frightened of a garlic if they see one garlic. I mean, after getting realization, you have to be a person who is absolutely powerful, in control of yourself, not aggressive, but not to be such a cowardly recluses. And he told me all these things and I didn't know what to do, because it was such a description that you don't know whether to laugh or to cry, really. Because this thing behind it is all hocus pocus, absolutely hocus pocus. I think this word must have started after the fake have come in this world. Absolutely absurd it is to say that you will fly or you will see the light and all this nonsense. And on top of that, the suffering of the person, of a person who is a genuine seeker, who is the seeker of the truth. He is the man of God. And he is being tortured like this, you see. Makes you so unhappy. You just don't know what to say about the whole thing that's happening. You have to wake up to your self-esteem and know that you are created human beings for a special thing, and not to be bounced and cheated by these horrible fake people. One has to understand the innate nature of God, to understand what should happen to you as realized souls. If you become abnormal and freaky, then it is not that you have got your realization. On the contrary, a person who is realized becomes extremely normal. He is the most normal person. Apart from these things, there are some reasons built in within us which makes us so stupid. Really built in, I should say. Because we have come from matter. We are gross. Our origin has been gross. We came from matter. And we grew up to see that there is something beyond the matter, that is the spirit, and we are the spirit. But we get dominated by this matter. We really get dominated by matter all through in our ventures. For example, if you are sitting in a chair, for example, you make a chair out of some matter, you cannot sit on the ground. You form a habit of matter. Matter starts growing on you. You become such a slave of matter that you cannot get over it. Any matter you start using, for example, you use a car, then you cannot do without a car. You use electricity, which is a material power. If it fails, everything goes out. You cannot do without it. So matter is all the time trying to overpower the spirit. But the beauty is through your evolution, you evolve to a stage where you are a human being and you start seeing the matter cannot dominate your spirit. This should be the self-estimation. There should be understanding that you are the spirit and not the matter.
When you see this simple point, then you understand that you cannot purchase God. Then another point also one understands that it is not the way materially you say somebody you should accept. But spiritually, if he does something spiritually to you, then you should accept. For example, seeing the light. They say you see the light. Why I see the light myself? Yeah. But to see the light, I have to be away from the light. Do you see the point? You have to be the light. So, it's a very simple thing if you understand. It's common sense. That if you have to be the light, then you have to be inside the light. Part and parcel of the light. But to see the light, you have to go further. Actually, from this distance, I can't even see. If I have to really see the light, I have to go much further to see this light. All these things that they are talking, I'm telling you, it's such a camouflage, and they have been very good at befooling you. It is impossible to convince people who want to be befooled. It is impossible. It is easy to befool them because they are anxious to be befooled, so all right. But those who want that they should really realize it, they should get it, then the attitude is very different. They would like to go and see what the disciples have got. These people who have paid so much money, there have been people for 15 years, 20 years, go and see them. What have you got? If they say, all right, I'm feeling very much better in health, you look at the face and you will know they are not. Supposing they fail, I feel relaxed. So what? What is so great for feeling relaxed? So-called relaxation. You can feel relaxed even with a dope. Even going to a pub you might feel relaxed. In some company you might feel relaxed. So what? What is so great? Is that something God's work? Just to relax you? Some people say, I Feel better. This might be ego pampering. But what powers did you get yourself? If you become the spirit, then you have to have powers of the spirit flowing through you, isn't it? It should be a common, logical conclusion. What is the power you have got? What have I got from them? They have taken all my purse, my money, thousands of pounds have gone to him, everything done. What did I get from him? We should have an understanding. But this nobody asks because there's a big mafia in all these organizations. You are not supposed to discuss. you are not supposed to talk. You are put into different compartments. It's a big secret going on. If you tell some Indian, he'll just laugh. Because he knows the meanings of these words are so stupid. Some of the words of the mantras means this, showing this. Some of the words mean scorpion. Some of them means the serpent. All kinds of things. And some of them means the siren. In a very ridiculous way, these people have befooled you. A sort of a respite they have taken, I think. Or is it the respite of the satanic on the divine people who have come on this earth to seek God? Is that the attack of these negative people who are trying to defile you completely and ruin your images on this earth? You have to be aware of that. You are very vulnerable because you are seeking. You are more vulnerable because you have no self-esteem. You treat yourself so cheaply. You do not judge into what lion's den you are entering into.
and you get so badly hurt, with all your sincerity, with all that, you do not give a second thought to think that even if there are thousands of them going, before I going there, I should find out what sort of a nonsense is going on there. If you go there as an ordinary visitor, you will immediately find out that this is a fake and a false thing. You are warned in the Bible. It has been warned that there will be fake and false people coming on this earth. Now, there are another type of people also. I will cover the chakras later a little because giving a little introduction to the subject about how to avoid these things. Who are bound by ritualistic ideas, as he said about Christianity, of giving very subtle forms of things. But we must see what it is doing. Like Church of England, can you imagine? Church of England owns the whole of Soho. And the question was raised, how can you own this Soho where all the prostitutes are earning their livings? The answer came in that Christ looked after Mary Magdalene, who was a prostitute. See, you can see. And the people accepted this answer. Then the whole thing of a ritual starts. You see, come along here and sit down and bring the child and we'll baptize. It's a joke. It's a very big joke. Baptism is a living process within you. It's a living happening. Did Christ baptize any one of them? Did he put his hand on anybody's head and say, you are baptized by me? Ask the question. Did he do it? Now, how are these people doing it? They have taken Christ into their hands as if they found him somewhere in the stone, somewhere. What right have they got to say that they are baptizing? It's a living force of God which resides within you. He said that I'll appear before you like tongues of flames. Let them explain this point only. Then they'll say he is the Alpha and the Omega. What does that mean? For all practical purposes, what does that mean to you? For that, you have to read Devi Bhagavat. What was Christ? Who is he? How he is Alpha and he is Omega? Why he came on this earth, really what was his purpose? Is nothing there, just some few people who are not realized saw him and wrote it down, finished. How can that become such an authority for anyone whatsoever that you are fighting? It's very deep. It's because it is so narrow, it is extremely deep. You have to widen it to see. For example, you are standing on a well which is very narrow. And just hardly can see anything inside. You just see something flickering. To see the complete vision of that well, you have to increase the narrowness of it. And that is we are not prepared to do because, you see, Bible is the last word. Now, I would say any other person would come and say, what is the authority of Bible? Now, what authority will you give? If you say Christ is the authority of Bible, take it like that. Christ never wrote Bible. He never wrote a word. So how do you connect? Could be some journalist who could have written about him. Could be anything absurd. If the Hindus say the Gita, ask them who wrote Gita. Krishna never wrote Gita. Never. Did he write it? So what is the authority of it? Nothing. Gita has no authority as such. How do you say that Gita was the one written by Krishna? It has nothing to do. Anybody, supposing you see me today and you write about me, you can write anything. Anything you feel like. Like a journalist came just to sort of find faults with me. She was paid by some fake guru. And she wrote that I eat betel nuts, which I have never eaten all my life.
I wish I could, because that pleases some people. But I never eat. I mean, I should have eaten, but I never eat. And she said that she eats betel nut. I don't know from which angle she saw me eating betel nuts. If she had written Bible about me, it would have been something funny. Then that is not the authority either. Moreover, they did not have tape recorders to tape anybody's lectures or anything. Even his photograph was not there. That is today all these things are available. So what is the authority? This is the problem with us, is that we accept certain things as an authority because we think we can control people by this misappropriation of authority to ourselves. And there have been people who said, I am the Christ. I said, all right, walk on the water. First sign of Christ is he will walk on the water because his Omkara itself, his Omkara, he can walk on. He has no body as such. He can walk on the water. All right, walk on the water. And first step will maybe in the water, the second will go down. All such hocus pocus could be found out. If somebody says that you give me money, I'll make you fly. Put him on this leaning tower of Pisa. What is it meant for? After all, it must be used also sometimes. And throw him down. See how far he goes with flying. Have a nice show for him. That's how you can find out these people, whether it happens or not. So this is how I find in this country also invasion of negativity of these people who are here to spoil your chances of realization. And it's very difficult to give realization to people who have been to these people, have been initiated, have been really spoiled in their kundalini, is rather difficult. I have worked day in and day out to neutralize it. And I have been working. But the interest in yourself will only come when you will have self-esteem. That is very important. And that is the center of Vishuddhija. This center. I came up to the heart chakra the other day. And now today I am going to talk to you about the Vishuddhi.